அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்தில் இந்த கடைசி பகுதியாக வர அறிவியல் சமூக அறிவியல் செயல் திட்டங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பருப்பொருளின் நிலைகள் இந்த பாடத்தில் இருக்கிற பயிற்சிகளை பார்க்குறோம். உனக்கு தெரிந்த பொருள்களின் பெயர்களை எழுதுக. பள்ளியின் அருகே என்னென்னலாம் இருக்கும்? வகுப்பறை, மரங்கள், மேசை. வீட்டின் அருகே வீடு, மரம், கார், மேசை, பானை. பூங்காவின் அருகே மரங்கள், ஊஞ்சல், செடிகள், சறுக்கு மரம். இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கிற பொருளுடைய பெயர்களை எழுதுகிறோம். அடுத்து வகைப்படுத்தி எழுத சொல்கிறாங்க. இயற்கையானவை. இதெல்லாம் இயற்கையானவை? மரம், மலை, அப்புறம் கல், அப்புறம் பாறை, சூரியன், காற்று, பறவைகள், விலங்குகள், நீர். இது எல்லாமே இயற்கையானவை. மனிதனால் உருவாக்கப்பட்டவை. இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா வீடு, மேசை, நாற்காலி, கப்பல், படகு, விசிறி, பொம்மைகள், வானூர்தி, மகிழுந்து, இந்த போக்குவரத்து வாகனங்கள், நிறைய நம்ம மனிதனால் உருவாக்கப்பட்டது இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இங்கே கீழ்காணும் பொருட்களை அவற்றின் பண்புகளுக்கு ஏற்ப பொருத்தி எழுதுக. இங்கே சில பொருட்களுடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பண்புகளுக்கு ஏற்ப நம்ம வகைப்படுத்தி எழுத சொல்கிறாங்க. முதல்ல கடினமான பொருள். இதில் கடினமான பொருள்கள் எதுன்னா கல், நாற்காலி, கதவு. இது 3 தான் கடினமான பொருள். குறிப்பிட்ட வடிவமுடைய பொருள்கள். இது 3க்கு தான் குறிப்பிட்ட வடிவம் இருக்குது. கல்லுக்கும் நாற்காலிக்கும் கதவுக்கும் தான் குறிப்பிட்ட வடிவம் இருக்குது. மற்றதுக்கெல்லாம் குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. ஏன்னா நீரெல்லாம் எடுத்துட்டோன்னா அது நம்ம எந்த ஒரு பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அதனுடைய வடிவம் தான் அது. வாட்டர் பாட்டில் எடுத்தால் வாட்டர் பாட்டில் வடிவம், ஒரு பானையில் எடுத்தால் பானையினுடைய வடிவம். அப்போ எந்த ஒரு பொருள் அதை எடுக்கிறோமோ நிரப்புறமோ அதனுடைய வடிவத்தை தான் அது பெறும். அதுக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. அதே மாதிரி நீராவி, ஊதுவத்தி புகைக்கும் குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. அப்போ குறிப்பிட்ட வடிவமுடைய பொருள்கள் அப்படின்னு சொன்னால் கல், நாற்காலி, கதவு. இது 3 தான் குறிப்பிட்ட வடிவமுடைய பொருள். அடுத்து இடத்தை அடைத்துக்கொள்ளும் பொருள்கள். இடத்தை அடைத்துக்கொள்ளும் பொருள்கள் அப்படின்னா பொருட்கள் எல்லாமே இடத்தை அடைத்துக்கொள்ளும். பருப்பொருள்கள் அப்படின்னாலே அது இடத்தை அடைத்துக்கொள்ளும். அப்போ இங்கே இருக்கிற பொருள்கள் எல்லாமே பருப்பொருள்கள். இது எல்லாமே இடத்தை அடைத்துக்கொள்ளும் பண்பு இருக்குது. அதாவது கல், நீர், நாற்காலி, பால், கதவு, நீராவி, எண்ணெய், ஊதுவத்தி புகை, இது எல்லாமே இடத்தை அடைத்துக்கொள்ளும் பொருள்கள் தான். அடுத்து பாயும் தன்மையுடைய பொருள்கள். இதில் பாயும் தன்மையுடைய பொருள் எதுன்னா நீர், பால். ஏன்னா அது நம்ம கீழே ஊற்றும் போது என்ன ஆகும்னா அது பாயும். அதே மாதிரி நீராவி, அதே மாதிரி புகையும் ஒரு இடத்துல நிற்காது, அது போயிட்டே இருக்கும். அப்போ அது பாயும் தன்மையுடையது. நீர், பால், நீராவி, எண்ணெய், ஊதுவத்தி, புகை, இது எல்லாமே பாயும் தன்மையுடைய பொருள்கள். இந்த 4 குடுவைகளில் கோடு போட்டிருக்கிற அளவுக்கு வண்ணமிட சொல்கிறாங்க. அது நம்ம இங்கே வண்ணமிட்டிருக்கோம். அடுத்து பொருள்களை அதனுடைய நிலைகளுக்கு ஏற்ப வண்ணமிட்ட சொல்கிறாங்க. திடப்பொருள் சிவப்பு வண்ணத்திலையும், திரவ பொருள் இந்த ப்ளூ கலர்லையும், வாயு பொருள் மஞ்சள் வண்ணத்திலையும் கலர் பண்ண சொல்கிறாங்க. அது நம்ம இங்கே சரியாக கலர் பண்ணிடுறோம். பொறுத்துக. இப்போ இதை சரியாக பொறுத்துறோம். அதாவது இந்த டஸ்டர் திடப்பொருள், அதே மாதிரி இங்கே இருக்கிற கற்களும் திடப்பொருள். பந்துக்குள்ளே இருக்கிறது வாயு பொருள், பலூனுக்குள்ளேயும் இருக்கிறது வாயு. இந்த ஜூஸ் பழச்சாறு திரவம், தண்ணீர் இதுவும் திரவம். அப்போ இதை சரியாக பொருத்திடுறோம். அடுத்த நிரப்புகள். திட எரிபொருள்கள். திட நிலையில் இருக்கிற எரிபொருள்கள்லாம் என்ன அப்படின்னு எழுதுகிறோம். கரி, மரக்கட்டை. மரங்கள் எல்லாமே எரிபொருள் தான், அதாவது மரக்கட்டைகள். அடுத்து சாணத்துலேருந்து கிடைக்கிற வரட்டியும் ஒரு திட எரிபொருள். அடுத்து திரவ எரிபொருள். திரவ எரிபொருள் சொல்லும்போது மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல், தாவர எண்ணெய்கள், இது எல்லாமே திரவ எரிபொருட்கள். வாயு எரிபொருள் சொல்லும்போது சாண எரிவாயு, அதாவது கோபார் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சாண எரிவாயு, அப்புறம் சமையல் எரிவாயு, நாம் பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டர், சமையல் எரிவாயு. இதெல்லாம் வாயு பொருளுக்கான சில உதாரணங்கள். 2வது பாடம் விசை. இதில் சரியானதை தேர்ந்தெடுத்து வண்ணமிடுக. அதாவது இழுக்கிறது, தள்ளுறது. இழுப்பேன், தள்ளுவேன். இதில் எது அதுக்கு பொருத்தமாக இருக்கோ அதை வண்ணமிடுறோம். இங்குது தள்ளுவேன். இவன் தள்ளிக்கிட்டு போகிறான், அப்போ தள்ளுவேன். இதை 2 பேரும் சேர்ந்து இழுக்கிறாங்க, அப்போ இழுப்பேன். இந்த வண்டியை அவன் இழுக்கிறான், அப்போ இது இழுப்பேன். அடுத்து பொறுத்துக. இழுப்பேன், தள்ளுவேன். அதாவது இழுத்தல், தள்ளுதல், அதெல்லாம் எதெல்லாம் இழுக்கிறோம் எதெல்லாம் தள்ளுறோம் அப்படின்ட்டு இங்கே பொறுத்துறோம். இப்போ இந்த காரை தள்ளுறான், அப்போ தள்ளுதல். சேரை இந்த நாற்காலியை இழுக்கிறான், இழுத்தல். கதவை நம்ம தள்ளுவோம், திறக்கிறதுக்கு தள்ளுவோம், அப்போ அது தள்ளுதல். இந்த பெட்டியை தள்ளுறான், தள்ளுதல். இந்த மேசையை இழுக்கிறான், அப்போ இழுத்தல். இந்த வண்டியை இழுக்கிறான், அப்போ இதுவும் இழுத்தல்.
அப்போ இழுத்தல் தள்ளுதலை நம்ம மேட்ச் பண்ணிக்கிறோம். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்களை காந்தத்துடன் கோடிட்டு இணைக்க. எதெல்லாம் காந்தத்தோட ஈர்க்க முடியுமோ அந்த பொருளை காந்தத்தோட நம்ம கோடிடுறோம். அதாவது உலோகங்கள் எல்லாமே காந்தத்தால் ஈர்க்கப்படும். ஊசி, நாணயம், 5 ரூபாய் நாணயம், குண்டூசி, அப்புறம் இங்கே இருக்கிற இந்த நாணயம் 1 ரூபாய் நாணயம், இது எல்லாமே காந்தத்தால் ஈர்க்கப்படும். அப்போ இந்த 4 பொருட்களையும் காந்தத்தோட இணைக்கிறோம். அலகு 3 அன்றாட வாழ்வில் அறிவியல். அரிசியிலிருந்து இட்லி உருவாகும் முறையை வரிசைப்படுத்துக. அரிசியிலிருந்து இட்லி எப்படி உருவாகுதுன்னு முறையை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. முதல்ல அரிசியை ஊற வைக்கிறோம். ரெண்டாவது கிரைண்டரில் போடுறோம். அரிசியை நல்லா மாவாக அரைக்கிறோம். அதை புளிக்க வைக்கிறோம். புளிக்க வச்ச அரிசி மாவை நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வைக்கிறோம். அப்புறம் நமக்கு இட்லி கிடைக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி எண் வரிசைகளை போடுறோம். வீட்டு உபயோக சாதனங்களின் பெயர்களை எழுதுக. இந்த பொருட்கள்லாம் நமக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்ட்டு எழுதுகிறோம். இது மசாலா அரைக்க, இல்லை சட்னி அரைக்க. இது மாவு அரைக்க கிரைண்டர். இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் நமக்கு பயன்படுது உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாக்க, இல்லை குளிரூட்ட. அடுத்து நீர் கொதிக்க வைக்க. அந்த கெட்டல் நீர் கொதிக்க பயன்படுத்துகிறோம். இந்த குக்கர் வேக வைக்க, இல்லை சமையலுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள்லாம் வேக வைக்க பயன்படுத்துகிறோம். ஸ்டவ் சமையல் செய்ய பயன்படுத்துகிறோம். நானே செய்வேன். நான் ஒரு திடப்பொருள், என்னை கண்டுபிடி. திடப்பொருள்னு சொல்லும்பொழுது நாற்காலி. நான் 2 எழுத்து சொல். நான் உயிர் வாழ மிகவும் இன்றியமையாதவன். 3 நிலைகளிலும் இருப்பேன். நான் யார்? 3 நிலைகளிலும் இருக்கிறது நீர். எனக்கு குறிப்பிட்ட வடிவம் உண்டு, என்னை கண்டுபிடி. குறிப்பிட்ட வடிவம் உண்டு அப்படின்னாலே அது திடப்பொருள் தான். திரவத்துக்கும் வாயுக்கும் குறிப்பிட்ட வடிவம் இல்லை. செயலின் அடிப்படையில் வேறுபட்டதை கண்டுபிடி. செயலின் அடிப்படையில் இவர் தள்ளிக்கிட்டு போகிறாரு, இவனும் தள்ளிக்கிட்டு போகிறான், இவங்க தண்ணியை இழுக்கிறாங்க. அப்போ செயலின் அடிப்படையில் வேறுபட்டது இந்த இழுத்தல் செயல்பாடு. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் ஊசி. இட்லி தயாரிக்க தேவையான பொருள் அரிசி. சமூக அறிவியல் அலகு 1 குடும்பம். குடும்பத்தின் வகையை தேர்ந்தெடுத்து குறிப்பிடுவேன். இது கூட்டு குடும்பம். அதாவது பெற்றோர், அது அப்பா அம்மா, ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தைகள் இருந்தால் அது சிறிய குடும்பம். 2 குழந்தைகளுக்கு மேற்பட்டவங்க இருந்தால், 3 குழந்தையோ 4 குழந்தைகளோ இருந்தால், 2 குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் அது பெரிய குடும்பம். அதே அப்பா அம்மா கூட தாத்தா பாட்டியோ சித்தப்பா சித்தியோ ஒரு சேர்ந்து வாழறாங்க அப்படின்னா அது கூட்டு குடும்பம். இப்போ இங்கே அப்பா அம்மா இருக்காங்க, தாத்தா பாட்டி, குழந்தைகள், இவங்க கூட அத்தை மாமாவோ இல்லை சித்தப்பா சித்தியோ இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது கூட்டு குடும்பம். இங்கே அப்பா அம்மா 4 குழந்தைகள் இருக்காங்க, அப்போ இது பெரிய குடும்பம். இங்கே அப்பா அம்மா 2 குழந்தைகள் மட்டும் இருக்காங்க, அப்போ இது சிறிய குடும்பம். குடும்பத்தின் சிறப்பு அம்சங்களை எடுத்து எழுதுவேன். குடும்பத்தினுடைய அம்சங்கள் ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று அன்பு, அடுத்து பகிர்ந்து கொள்ளுதல், மரியாதை. இதெல்லாம் குடும்பத்தினுடைய சிறப்புகள். நானே செய்வேன். உன் அம்மாவின் தம்பி உனக்கு என்ன உறவு? அம்மாவின் தம்பி மாமா. பெரிய குடும்பத்தை தேர்ந்தெடுக்க. பெரிய குடும்பம்னு சொல்லும்பொழுது அம்மா அப்பா 2 குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்கள், அதாவது 3-4 குழந்தைகள் தான் பெரிய குடும்பம். அப்போ இதுதான் பெரிய குடும்பம். பகிர்ந்து கொள்ளும் பண்பை விளக்கும் படம். பகிர்ந்து கொள்ளுதல் பண்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கிறது. பகிர்ந்து கொள்ளும் பண்பு இந்த படம். நமது நண்பர்கள். பொருத்தமான நண்பர்களை இணைப்பேன். நமது நண்பர்கள் யார் யார் எதுக்கு வருவாங்க? இப்போ இவங்க தீயை அணைக்கிறாங்க, அப்போ இவர் தீயணைப்பு படை வீரர். சாலைகள் போடுவதற்கு சாலை தொழிலாளர். வீடுகளை கட்டுவதற்கு, கட்டிடங்கள் கட்டுவது கட்டிட பொறியாளர். அடுத்து நோயாளிகளுக்கு உதவுபவர் செவிலியர், மருத்துவர். அப்புறம் உணவுகளுக்கு உதவுபவர் விவசாயி. நானே செய்வேன். சரியான விடைக்குரிய வட்டத்தில் வண்ணமிடுக. மருத்துவ உதவிக்காக பயன்படும் வாகனம் எது? மருத்துவ உதவிக்காக பயன்படும் வாகனம் அவசர ஊர்தி, அதாவது ஆம்புலன்ஸ். நமது நாட்டை பாதுகாக்கும் நண்பர் யார்? நமது நாட்டை பாதுகாக்கும் நண்பர் இராணுவ வீரர். கட்டிடத்து வடிவமைப்பை தருபவர். கட்டிட வடிவமைப்பை தருபவர் பொறியாளர், என்ஜினியர். அலகு 3 ஊராட்சி மன்றம். ஊராட்சி மன்றத்தினுடைய பணிகள்லாம் என்னென்னு எழுதுகிறோம். தெருவிளக்கு பராமரித்தல், பொது கிணறு பராமரித்தல், குடிநீர் வழங்குதல், சிறிய பாலம் கட்டுதல், சாலைகள் போடுதல். இதெல்லாம் ஊராட்சி மன்றத்தினுடைய பணிகள். அடுத்து நானே செய்வேன். ஊராட்சி மன்றத்தால் பராமரிக்கப்படுபவை எவை? இந்த சிறிய பாலம் கட்டுதல், இதில் தெருவிளக்கு அமைத்தல். இங்கே
ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை பராமரிக்கிறது. இந்த 3 தான் வந்து ஊராட்சி ஒன்றியத்தால் பராமரிக்கப்படும் பணிகள். அலகு 4 பாதுகாப்பு. பாதுகாப்பான செயலுக்கு டிக் அடிக்கணும். பாதுகாப்பற்ற செயலுக்கு இந்த ராங் தவறு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடணும். இவங்க 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. இவர் வந்து தலைக்கவசம் அணியாமல் போகிறாங்க, இவங்க தலைக்கவசம் அணிஞ்சிட்டு போகிறாங்க. அப்போ அணிஞ்சிட்டு போகிறது தான் சரியான செயல்பாடு. இது வந்து பாதுகாப்பற்ற செயல். அப்போ இதுக்கு தவறு போடுறோம். இது பாதுகாப்பான செயல். அப்போ இங்கே டிக் அடிக்கிறோம். ரோட்டில் வந்து இந்த மின்சார பெட்டி இருக்குது. அப்போ இந்த பையன் போய் அதை தொட போகிறான். இவன் வந்து அதை தொடாமல் ஒதுங்கி போகிறான். அப்போது தொடுறது வந்து பாதுகாப்பற்ற செயல். தொடாமல் ஒதுங்கி போகிறது தான் பாதுகாப்பான செயல். அப்போ அதுக்கு டிக் போடுறோம். இவங்க 2 பேரும் ஓடத்தில் அதாவது பரிசல் போகிறாங்க. இவங்க வந்து அந்த பாதுகாப்பு கவசம் பாதுகாப்பு உடைய அணியாமல் போகிறாங்க. இவங்க அணிஞ்சிட்டு போகிறாங்க. அணியாமல் போகிறது பாதுகாப்பற்ற செயல். இந்த பாதுகாப்பு உடைய அணிஞ்சிட்டு போகிறது பாதுகாப்பான செயல். அப்போ இதுக்கு டிக் போடுறோம். இவங்க பட்டாசு வெடிக்கிறாங்க. இவங்க பெரியவங்க துணை இல்லாமல் வெடிக்கிறாங்க. இவங்க பெரியவங்க துணையோடு வெடிக்கிறாங்க. இப்போ பெரியவங்க துணை இல்லாமல் வெடிக்கிறது பாதுகாப்பற்ற செயல். பெரியவங்க துணையோடு வெடிக்கிறது பாதுகாப்பான செயல். அப்போ இதுக்கு தவறு போடுறோம். இங்கே சரி கொடுக்குறோம். வரைந்து வண்ணமிட்டு எழுதுவேன். இங்கே இதே மாதிரி இங்கே கலர் பண்ணுறோம். ரெட் அதாவது சிவப்பு நிறம் வந்து நெல், மஞ்சள் நிறம் கவனி, பச்சை நிறம் வந்து செல். மஞ்சள் நிறத்துக்கு கவனி, பச்சை நிறம் வந்து செல்லு, சிவப்பு நிறம் நெல். நானே செய்வேன். தீ விபத்து ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண். தீ விபத்து ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து 101. 100 வந்து போலீஸு, அவசர போலீஸ். 101 வந்து தீ விபத்து ஏற்பட்ட தொடர்பு கொள்ள வேண்டியது. 108 வந்து அவசர ஊர்தி, அதாவது ஆம்புலன்ஸுக்கு 108 பயன்படுத்துவோம். விபத்துகளை தவிர்ப்பதற்கான செயல் இது. விபத்துகளை தவிர்ப்பதற்கான செயல் வந்து இந்த ஜீப்ரா கிராசிங்கில் நடந்து போகிறது தான் விபத்துகளை தவிர்ப்பதற்கான செயல். அப்போ இதுதான் சரியானது. நன்றி.